தற்போதைய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டில் 28 சுங்கச்சாவடிகளில் 5%இலிருந்து 7% வரை சுங்க கட்டணம் உயர்த்தப்படும் என்று அறிவிப்பு வெளியான நிலையில் இது தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜேஷ். பாமக தலைவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? முழு விவரம். வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார். அதில் சுங்க கட்டணம் மக்களை பாதிக்கக்கூடிய வகையிலே அதிகமாக இருக்கிறது, இதனை கைவிட வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி, தர்மபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 28 சுங்கச்சாவடிகளின் சுங்க கட்டணம் வரக்கூடிய செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 7% வரை உயர்த்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விலைவாசி உயர்வு உள்ளிட்ட சிக்கல் காரணமாக மக்கள் ஏற்கனவே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான சுங்கச்சாவடிகளில் கட்டணத்தை உயர்த்துவது கண்டிக்கத்தக்கது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகளின் குறுக்கே 67 சுங்கச்சாவடிகளும் மாநில நெடுஞ்சாலைகளில் 7 சுங்கச்சாவடிகளும் இருக்கின்றன என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதில் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்க கட்டணம் வசூலிக்கப்படும் 62 சுங்கச்சாவடிகளில் 34 சுங்கச்சாவடிகளில் மக்களவை தேர்தல் நடத்தை விதிகள் முடிவுக்கு வந்த பிறகு கடந்த ஜூன் மாதம் கட்டணம் உயர்த்தப்பட்டது என்றும், மீதம் இருக்கக்கூடிய 28 சுங்கச்சாவடிகளில் வரக்கூடிய செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் கட்டணங்கள் உயர்த்தப்படும் என்று தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் அறிவித்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மக்களை பாதிக்கக்கூடிய வகையில் 7% அளவிற்கு உயர்த்துவது, ஏற்கனவே பல முறை உயர்த்திவிட்டு மீண்டும் மீண்டும் உயர்த்துவது என்பது மக்களால் தாங்க முடியாத பாரத்தை ஏற்றி வைப்பது போன்றது என அவர் விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். இதற்கு அந்த சுங்க கட்டணங்கள் உயர்த்துவதற்கு ஒரே ஒரு நியாயமான காரணங்கள் கூட இல்லை என தெரிவித்திருக்கும் அன்புமணி ராமதாஸ், எனவே செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்த உள்ள சுங்க கட்டண உயர்வை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் எனவும், தமிழகத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளை சிறப்பாக பராமரிக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.